அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு. எண்ணங்களின் வலிமை. எண்ணங்களின் சக்தி அனுபவபூர்வமாகவும் விஞ்ஞான சோதனைகள் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்குது. சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு ஆஸ்திரேலிய விஞ்ஞானி ஆகாயத்தில் இருந்த கருமேக கூட்டங்களை நோக்கி எண்ணங்களை செலுத்தினார். தம் சோதனை சாலையில் இருந்த வண்ணம் அந்த மேகக்கூட்டம் களைய வேண்டும் என்று எண்ணினார். தொடர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு 5 நிமிடங்களுக்கெல்லாம் மேகம் கலைந்தது. இதை மீண்டும் மீண்டும் செய்து காட்டினார் அவர். அதே போல ஒரு விஞ்ஞானி 2 மைக்ரோஸ்கோப் பின்னால் 2 பாக்டீரியாக்களை வைத்து தினமும் ஒன்றின் முன் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றும் மற்றொன்றின் முன் அழிய வேண்டும், ஒழிய வேண்டும் என்றும் எண்ணி திரும்ப திரும்ப கூறினார். சில நாளில் வளரச் சொன்னது வளர்ந்தது, இறக்கச் சொன்னது செத்தது. இவ்வுலகில் காரண காரியங்களின் தொடர்பை நாம் அறிவோம். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு காரணம் ஒரு காரியத்தில் முடிகிறது. இது உலக நியதி. இதை ஆங்கிலத்தில் காஸ் ஆஃப் எஃபெக்ட் என்று கூறுவாங்க. அந்த அளவில் எண்ணம் ஒரு காரணம், பலன் ஒரு காரியம். மனதில் கோப எண்ணங்களை கொள்ளுங்கள், கோப உணர்ச்சி கிளம்புகிறது. சற்று நேரத்தில் கோபம் அடங்கும் போது நமக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுது. கோப எண்ணங்கள் நம் உடல் நிலையை மாற்றி நம் சக்தியை வடித்து விடுகிறது. காரணம், கோப எண்ணங்கள் உடலில் ரசாயன மாறுதல்களை ஏற்படுத்துது. அதே போல மனதில் தவிப்பையும் பயத்தையும் கொண்ட எண்ணங்களை உளவிடுங்கள். மனிதனின் படபடப்புத்திறன் நெருக்கடியான நிலையில் இருப்பதை உணர்றான். நெருக்கடி நிலை உடலின் மாறுதலை உண்டு பண்ணுது. முறுக்கேறிய நரம்புகள் வயிற்றில் புண்களை, அல்சர் ஏற்படுத்துது. மருத்துவர்களை கேளுங்கள், நெருக்கடிதான் வயிற்று புண்ணுக்கு முக்கிய காரணம் என்பாங்க. நெருக்கடி ஒரு மனநிலை. தவிப்பு, பயம் போன்ற எண்ணங்கள் உண்டாகிவிடும். ஒரு நிலை அது. எண்ணங்களை மாற்றுங்கள். உடல் முறுக்கு தளர்குது. இயல்பான நிம்மதியில உடல் திளைக்குது. இரவு வேளையில நமது அறையில் திடீரென ஒரு புலி பாய்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. நம் குலை நடுங்குது. ஆடுகிறோம், ஓடுகிறோம். புலி நம்மை ஒன்றும் செய்யவில்லை. எனினும் நம் பயம் நம்மை மூச்சியடை செய்து. சற்று நேரம் கழித்து புலி வேஷம் போட்டுக்கொண்டவன் தன் புலிச்சட்டையை கழற்றுறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நடுங்கிக் கொண்டே சிரிப்போமா, பயந்து கொண்டே திட்டுவோமா? புலி நிஜமா பொய்யா என்பதல்ல நமது உடல் நடுக்கத்திற்கு காரணம். புலியை பற்றிய எண்ணம், நம் மனசுல தோன்றிய எண்ணங்கள் தான் நம்மை அலற வைக்குது. உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் எந்த எண்ணம் ஏற்படுகிறதோ அதற்கேற்ப நம் உடல்நிலை இயக்கம் மாறுபடுது. எண்ணங்களின் உண்மை பொய்யை பற்றி நாம் உடலுக்கு அக்கறையே இல்லை. எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணத்திற்கேற்ப நாம் அசைகிறோம், நடக்கிறோம், நம் வாழ்க்கை அமையுது. எண்ணங்கள் தான் உணர்ச்சியாக, சக்தியாக உடலில் மாறுது. எண்ணங்கள் நமது உடலின் ரசாயன அமைப்பையே மாற்றும் வல்லமை படைத்தவை. இல்லற சுகத்தில் ஆண் பெண் உறவில் எண்ணங்களை மாற்றி அமைப்பதன் மூலம் அல்லது கட்டுப்படுத்துவதன் மூலம் உணர்வை, இன்பத்தை நீடிக்கலாம் என்று உளவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். அனுபவம் கூறுது. சில ஆண்டுகளுக்கு முன் புற்றுநோய் குணமான 12 பேரை பற்றிய தகவலை புத்தகமாக வெளியிட்டிருந்தாங்க. அவை அனைத்தும் நமது பொது அறிவுக்கும் மருத்துவர்களின் அனுபவ அறிவுக்கும் அப்பாற்பட்டவை. அவற்றில் அநேகமாக எல்லாவற்றிலும் நோயாளியின் மனநிலையே, நம்பிக்கையே நோய் குணமாக காரணமாக இருக்கிறது. மனிதனின் எண்ணம் நம்பிக்கையாக வேறுவிடும் போது அசாதாரணமான சக்தி பெறுது. அச்சக்தி எதை சாதிக்க விரும்புகிறோமோ அதை சாதிக்கிறது. நமது ஊர் தீமிதி எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனையோ விஞ்ஞானிகள், மேனாட்டார் ஆச்சரியத்துடன் அதிசயத்துடனும் அந்த தீமிதியை பற்றி தெரிந்து கொள்ள முயன்று வருகின்றனர். பல கட்டுரைகள் அது பற்றி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது. கோயிலில் தீமிதியில் என்ன நேருது? அதாவது அவர் மன தைரியம்தான் அதை செய்ய அவருக்கு வலிமை கொடுக்கிறது. இது ஒரு ஏற்கப்பட்ட செயல் அல்ல, இருந்தாலும் அவருடைய உள்ள வலிமையை காட்டுது. எண்ணங்களை நாம் உபயோகிக்க முடியுமா? முடியும் என்கிறார்கள் மனோதத்துவர்கள். உள சிகிச்சை மருத்துவர்கள். பல மருத்துவமனையில நோய்கள் உள சிகிச்சை மூலம் குணப்படுத்தப்படுது. அமெரிக்க துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெர்ரி ஃபோர்டு பலமுறை மன மருத்துவர்களிடம் சென்று சிந்தனைகளை சீர்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்.
எண்ணங்களை மாற்றுவதன் மூலம், ஆராய்வதன் மூலம் நெருக்கடி குறையுது என்கிறார் அவர். எலிமிகு என்ற ஒரு பிரெஞ்சு மனநோய் நிபுணர் இருந்தார். அவர் என்ன சொல்றாண்டா, நீ நன்றாயிருக்கிறாய், உன் உடல் குணமடைகிறது, உன் உடலில் அபிவிருத்தி தோன்றுது, முன்னை போல ஓடுகிறாய், விளையாடுகிறாய் என்று சொல்வதன் மூலம் பல நோய்களை அவர் குணப்படுத்துகிறார். நமக்கே நாம் எண்ணங்களை சொல்லி கொடுப்பதன் மூலம் ஆட்டோ சஜஷன் நாம் வளர முடியும், நிறைவு காண முடியும், முன்னேற முடியும் என்று காட்டியிருக்கிறார் அவர். அவரது திட்டப்படி நான் ஒவ்வொரு நாளும் எல்லா வகையிலும் முன்னைவிட சிறந்து வருவதை உணர்கிறேன் என்று தினமும் படுக்கைக்கு போகும் முன் நம் மனதிற்குள் சொல்லிக் கொள்வதாகும். இந்த எண்ணங்கள் பலனளிக்கின்றன. இந்த வார்த்தைகள் உண்மையிலேயே உணர்ந்து நம்பி அனுபவித்து சொல்லும் போதுதான் பலன் ஏற்படுது. வெறும் எந்திரம் போல ஒப்பிப்பது ஒரு பலனையும் தருவதில்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது நமது பிரார்த்தனைகள், வேண்டுகோள்கள் எப்படி பலன் தருகின்றன என்பது விளங்குகிறது அல்லவா? எல்லாம் எண்ணங்கள் தான். எண்ணங்கள் மகத்தான சக்தி கொண்டவை, நினைத்ததை முடிப்பவை. Thanks for watching. Please subscribe our YouTube channel.